Lagrange's linear differential equationsக்கான ஸ்டெப்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ Lagrange's linear differential equations பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ். செகண்ட் ஒன் வந்து மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்லையும் அதே ஃபார்மேட்டில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ்லையும் சேம் ஃபார்மேட்டு தான். பட் ஜஸ்ட்டு லக்ரான்ஜிஸ்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். என்னோடய லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பிபி ப்ளஸ் Q இன்ட்டு Q ஈக்குவல் டு ஆர்ன்னு சொல்லுவோம். இந்த கேபிட்டல் P கேபிட்டல் Qவெல்லாம் நம்ம நார்மலாக எடுத்துக்கக்கூடிய ஃபார்மேட் தான். அதாவது என்னோடய டிஃப்ரென்சேஷன்ஸ் நம்ம என்ன ஃபார்மேட்டில் சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோம் அதே தான் நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம். லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் dx டிவைட் பை கேபிட்டல் Pங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துப்போம். dy டிவைட் பை கேபிட்டல் Qங்கிற ஃபார்மேட்டில் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அதே சேம் மெத்தட்ஸ் தான் நம்மளுக்கு dz டிவைட் பை கேபிட்டல் R. அதாவது என்னோட Pயோட ஈக்குவேஷன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் செய்கிறோமா, அதே மாதிரி Qவோட வேல்யூஸை டிஃப்ரென்ஷியேஷன் செய்கிறோமா, Rோட வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன ஃபார்மேட்டில் டிஃப்ரென்ஷியேஷன் செய்கிறோம். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட யூவி XYZ தான் நம்மளோட வேரியபிள்ஸாக நம்ம இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறோம். அந்த வேரியபிள்ஸை எடுத்துகிட்டு தான் நம்ம இந்த லக்ரான்ஜிஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸில் டிஃபைன் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். dx டிவைட் பை கேபிட்டல் Pன்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி dy டிவைட் பை கேபிட்டல் Qங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். அடுத்தது dz டிவைட் பை கேபிட்டல் Rங்கிற ஃபார்மேட். இதில் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல dx டிவைட் பை P, dy டிவைட் பை Q, dz டிவைட் பை Rன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட்டு படி இந்த இடத்துல ஏதாவது ரெண்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெண்டு எதுவாக இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். எப்போதுமே மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த பேர் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எது வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் குரூப்பிங்ஸில் செய்யும்போது ஃபஸ்ட்டு ரெண்டு பேரை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ dx டிவைட் பை Pன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ் வரும். அதே மாதிரி dy டிவைட் பை Qன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான செகண்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் வரும். இதில் நம்ம PQவோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணணும்னா கேல்குலேட் பண்ணணும். அந்த PQவோட வேல்யூஸ் எதை பொறுத்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸு இங்கே ஒய் எது நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இசட்டோட வேல்யூஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்ச லெவலுக்கு இசட்டை தான் எலிமினேட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அப்போது P அண்ட் Qவை கண்டெயின் பண்ணிவிட்டு நம்ம எதை எலிமினேட் பண்ணுறதுல டார்கெட் இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இசட்டை தான் எலிமினேட் பண்ணுறதுல நம்மளோட டார்கெட் இருக்கணும். ஸோ எலிமினேட் இசட்டுங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் என்ன டிஃபைன் ஆகுதுன்னா u ஆஃப் x, yங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ u ஆஃப் x, yங்கிற கான்செப்டில் வந்துருச்சு அப்படின்னா அதிலேருந்து நம்மளோட இசட்டோட வேல்யூஸை தான் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல எப்படி கண்டெயின் பண்ணுறோம், u ஆஃப் x, y ஈக்குவல் டு இசட்டுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பட் எப்போதுமே நம்ம கான்ஸ்டண்ட்டை தான் சொல்லணும் இல்லையா. ஸோ அப்போ இந்த இடத்துல இசட்டுங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டோம், கான்ஸ்டண்ட்டை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல C1ன்னு சொல்கிறோம். எதனால் C1ன்னு சொல்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு வேரியபிளை பொறுத்து தான் நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த இடத்துல கொடுக்குறேன். அப்போ ரெண்டு வேரியபிளை பொறுத்து கொடுக்கும்போது அந்த இடத்துல C1ங்கிற கான்ஸ்டண்ட்டை நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டை தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டை கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன கம்பேர் பண்ணணும், டோட்டலாக நம்மளுக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணுவோம். அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு தேர்ட் ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்லையும் ஃபஸ்ட்டு 2 சால்வ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த 2 ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்னு கொடுக்காம கான்ஸ்டன்ட் 1 ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட்டுங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் ஃபார்மேட் இது தான். இப்போ அதே மாதிரி
ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் கம்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை கம்பேர் பண்ணணும். அப்போது இது ஈக்குவேஷன்ஸ் 1ங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு dy டிவைட் பை க்யூங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறோம். dz டிவைட் பை கேபிட்டல் ஆருங்கிற கான்செப்டில் இதை ஈக்குவேஷன்ஸ் 2ங்கிற ஃபார்மேட்டில் கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே yz நம்மளுக்கு கன்சிடர் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஒய்யும் இசட்டும் டார்கெட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எனக்கு என்ன இருக்குது? எக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ க்யூவையும் ஆரையும் டார்கெட் பண்ணும்போது கண்டெயின் பண்ணும்போது எதை எலிமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான எக்ஸோட வேல்யூஸை எலிமினேட் பண்ணணும். ஸோ நம்மளுக்கான டார்கெட் இது தான். அப்போ எக்ஸோட வேல்யூஸ் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி யூங்கிற நொட்டேஷன்ஸ் கொடுத்துட்டோம். அப்போ இங்கே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னா விங்கிற நொட்டேஷன் கொடுக்குறோம். இங்கே எக்ஸு ஒய்யை பொறுத்து நம்ம செஞ்சோம். ஸோ நம்மளுக்கு இசட்டுங்கிறதுக்கு பதிலாக C1ங்கிற கான்ஸ்டன்ட் ஈக்குவட்டில், ஏன்னா இசட்டை தான் எலிமினேட் பண்ணுறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இங்கே எக்ஸை எலிமினேட் பண்ணுறோன்னா அப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஒய் இசட் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒய்யோட வேல்யூஸ் இசட்டோட வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறோன்னா இங்கே கான்ஸ்டன்ட் 1ன்னு கொடுத்துட்டோம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம்? கான்ஸ்டன்ட் 2ங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ நம்மளுக்கான ஓவரால் லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ் என்ன ஃபார்மேட்டில் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு இதில் C1ங்கிற கான்ஸ்டன்ட் கொடுக்குறோம், இதில் C2ங்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுக்கான வேல்யூஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ஸ்டன்ட்டுங்கும் போது எனக்கான ஃபங்க்ஷன்ஸில் செய்யும் போது கண்டிப்பாக அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இதை தான் நம்ம மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸில் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னென்னா இதுதான் ஓவரால் கான்செப்ட்டு. ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பிபியோட வேல்யூஸ் QQ ஈக்குவல் டு ஆருங்கிறது தான் நம்மளுக்கான லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ். அந்த லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு சொல்லிட்டு பேர்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஹாஃப் ஆஃப் த போர்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணுன்னா 1+1 அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு எடுத்துக்கலான்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் சால்வ் பண்ணணும். இப்போ இதுக்கு இடையில நான் இந்த மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், +3+1ங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபிகேஷன் செய்வோம், அடுத்தது இதை செய்வோம், செஞ்சுட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் சொல்யூஷன்ஸ் கொடுப்போம் இல்லையா? அதே சேம் கான்செப்ட் தான், பட் இங்கே நம்மளுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்சேஷனில் இருக்குது. ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்சேஷனில் இருக்குன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் கான்செப்ட். ஸோ மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ்க்கான ஃபார்மேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் டிட்டோ. இது லீனியர் ஈக்குவேஷன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸில். பட் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளையர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கான ஃபார்மேட்டே சேஞ்ச் பண்ணுறோம். என்ன கான்செப்டில் எடுத்துக்கிறோன்னா LMNங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த இடத்துலையும் அதே சேம் டிட்டோவாக தான் வரும். dx டிவைட் பை கேபிட்டல் Pன்னு வரும், dy டிவைட் பை கேபிட்டல் Qன்னு வரும், dz டிவைட் பை கேபிட்டல் R. இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இதை நான் எப்படி மாற்றணுன்னா LMNங்கிற நான் என்னோடய கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கேன், அதாவது என்னோடய ஃபங்க்ஷன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸு இது நம்ம கான்ஸ்டன்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுவோம். அதிலிருந்து XYZங்கிற ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். ஃபங்க்ஷன்ஸுன்னு சொல்லலாம், வேரியபிள்ஸுங்கிற கான்செப்டில் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கான கான்செப்ட் இந்த மாதிரி ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ் dx டிவைட் பை Pயோட வேல்யூஸ், dy டிவைட் பை Qவோட வேல்யூஸ், ஆரோட வேல்யூஸ்ன்னு இருக்குல்லையாப்பா, இதை நான் Lஆலையும் Mஆலையும் Nஆலையும் இங்கே நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டு கூட ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணணும். ஸோ L இன்ட்டு dx M இன்ட்டு dy அடுத்தது N இன்ட்டு dzங்கிற கான்செப்டில் வந்துடும். அதே மாதிரி கீழேயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ கீழேயும் மல்டிபிள் பண்ணோன்னா L இன்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு Pன்னு இருக்கு இல்லையா, ஸோ PQRங்கிற கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ LPன்னு வந்துடும், அடுத்தது M இன்ட்டு Qன்னு வந்துடும்,
நெக்ஸ்ட் ஒன் n இன்ட்டு ஆருங்கிற கான்செப்டில் வரும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய LPMQN ஆரோட வேல்யூஸ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜீரோவாக டிஃபைன்ட் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த கான்செப்ட் படி மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது L இன்ட்டு டிஎக்ஸு ப்ளஸ் M இன்ட்டு டிஒய் அதே மாதிரி N இன்ட்டு டிஇசட்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த வேல்யூஸை நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு கொடுக்கணும் ஜீரோங்கிற கான்செப்டில் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 0 போது அந்த இடத்துல ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டுன்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் கொடுக்கும்போது இங்கே கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் கிராஸ் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன கான்செப்டில் மாறும் L இன்ட்டு டிஎக்ஸு M இன்ட்டு டிஒய் N இன்ட்டு டிஇசட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கொடுக்குறேன். கான்ஸ்டன்ட்டுங்கும் போது நம்ம சி எடுத்துக்கலாமே, எதனால கே எடுக்கிறோம்? ஆல்ரெடி நம்ம சிங்கிற நொட்டேஷன்ஸ் இங்கே கொடுக்குறோம். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு குரூப்பிங்ஸுக்கும் மல்டிப்ளேயர்ஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம் கேங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். கேங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு கீழே உள்ளது தான் நம்மளுக்கு கிராஸ் மல்டிபிள் போகுது. ஸோ L இன்ட்டு பின்னு வந்துடும். அடுத்தது M இன்ட்டு கேபிட்டல் Q N இன்ட்டு ஆருங்கிற கான்செப்டில் வந்துடும். ஸோ இந்த கான்செப்டில் வந்ததுக்கப்புறமா இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு ஜீரோங்கிறத ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸு ஒய் இசட் நம்ம 3 ஈக்குவேஷன்ஸையும் தான் கம்பைன் பண்ணுறோம். 3 ஈக்குவேஷன்ஸையும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்படி கன்சிடர் பண்ணுறதுனால இந்த இடத்துல எனக்கான வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கிறேன்னா u ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுங்கிற ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு ஈக்குவல் டு C1ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னோட ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மேட் படி நான் செகண்ட் ஃபார்மேட் எப்படி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதே செகண்ட் ஃபார்மேட்டில் இப்போ இங்கே L இன்ட்டு டிஎக்ஸ் M இன்ட்டு டிஒய் N இன்ட்டு டிஇசட்டுங்கிற கான்செப்டில் எடுத்துகிட்டேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம மல்டிப்ளேயர்ஸ் வேறு ஒரு மல்டிப்ளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ வேறு ஒரு மல்டிப்ளேயர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா LMNக்கு பதிலாக ஸோ அனதர் மல்டிப்ளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறோம். வேறு மல்டிப்ளேயர்ஸ் L டேஷ் M டேஷ் N டேஷுங்கிற மாதிரி நான் ஃபார்மேட்டில் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அப்போ என்னோடய ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கான ஃபார்மேட் எப்படி வந்துடும் டிஎக்ஸ் டிவைட் பை கேபிட்டல் பின்னு இருக்கும். ஸோ டிஒய் டிவைட் பை கேபிட்டல் கியூன்னு இருக்கும். டிஇசட் டிவைட் பை கேபிட்டல் ஆர். இது நார்மலாக எடுத்துக்கக்கூடிய லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ். இந்த லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸில் நான் என்ன சேஞ்சஸ் பண்ணுறேன் L டேஷ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அங்கே L இன்ட்டு டிஎக்ஸ் M இன்ட்டு டிஒய் N இன்ட்டு டிஇசட்னு எடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு L டேஷ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், M டேஷ் இன்ட்டு டிஒய்ன்னு எடுத்துக்கிறேன், N டேஷ் இன்ட்டு டிஇசட்னு எடுத்துக்கிறேன். அதே சேம் டிட்டோ என்னோட கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் L டேஷ் இன்ட்டு கேபிட்டல் P, அதே மாதிரி M டேஷ் இன்ட்டு கேபிட்டல் Q N டேஷ் இன்ட்டு கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்ம எப்படி எடுத்தோமோ அதே சேம் டிட்டோ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் ரெண்டையுமே நம்ம ஜீரோங்கிற கான்செப்டில் தான் எடுப்போம். ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு வியோட வேல்யூஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டுன்னு நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். இங்கே C1 எடுத்துட்டோம். ஸோ இங்கே எனக்கான வேல்யூஸ் C2ங்கிற கான்செப்டில் வரும். ஸோ எனக்கான லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸ் தேர்ஃபோர் ஃபைனல் ஈக்குவேஷன்ஸ் எப்படி வரணும்னா அதே பை ஆஃப் UV ஈக்குவல் டு 0ங்கிற கான்செப்டில் தான் வரணும். ஸோ லக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது, மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ், மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸில் என்ன பண்ணுவோன்னா என்னோட ஈக்குவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு 2 செகண்ட் 2ன்னு கன்சிடர் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதுறது தான் என்னோட மெத்தட் ஆஃப் குரூப்பிங்கிறது, இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அதே மெத்தட் ஆஃப் மல்டிப்ளேயர்ஸில் என்ன பண்ணுவோன்னா ஓவராலாக கான்ஸ்டன்ட் ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட்டை கன்சிடர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு கேங்கிற கான்செப்டில் எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வேலையும் நம்ம எடுத்துகிட்டு சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோம். இங்கே எப்படி நம்ம தனித்தனியாக 2 பிரிச்சுட்டு பண்ணோமோ அதே சேம் மெத்தட்ஸ் இங்கே, பட் பிரிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 ஈக்குவேஷன்ஸையும் அப்படியே வச்சுட்டு சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறதா நம்மளோட லக்ரான்ஜிஸ் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்க்கான ஃபார்மேட்.